ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் அசார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, ஒர்க் ஃப்ரம் ஹோமை கட்டாயப்படுத்துகிறாரு. ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ இது எதுக்கு கேட்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி தெரியும். ஏற்கனவே அவர் என்ன சொல்லியிருந்தாரு, நீங்கள் வெளியூர் போகிறத கட்டுப்படுத்துங்க, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்கள், கோல்டு வாங்காதீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லியிருந்தாருன்னு சொல்லியிருந்தோம். இது எதுக்கு சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, அரசால மக்களுக்கு தேவையான எரிபொருளை கொடுக்க முடியாத நிலைமைக்கு இருக்காங்க. அதே மாதிரி இது பொருளாதார வீழ்ச்சிக்கும் வழிவகைக்கும். ஏன்னா இப்போ எல்லா பொருளோட விலையும் ஏறிடும். எல்லா பொருளோட விலை ஏறும், பட் நம்மளோட சம்பளம் ஏறுமா, மக்களோட வருமானம் உயருமா? கண்டிப்பாக உயராது. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது. பிரைம் மினிஸ்டர் அழகாக சொல்லிடுறாரு, இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. மக்களோட வருமானமும் இப்போ கம்மியாகும். மக்கள் வந்து கொரோனாவில் ஃபேஸ் பண்ண அதே சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கொரோனாவில் நிறைய பேர் ப்ரைவேட் ஸ்கூல்லேருந்து எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மாற்றுறாங்க. அது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஃபீஸ் கட்ட முடியாத சூழ்நிலை. ஸோ அதே சூழ்நிலைக்கு இப்போ தள்ளப்படுவோம். இப்போது பெற்றோர்கள் மட்டும் பாதிக்கப்படுறாங்களா? கண்டிப்பாக கிடையாது. டீச்சர்ஸும் பாதிக்கப்படுவாங்க, அந்த ஸ்கூல்ஸும் பாதிக்கப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு டீச்சர் இருக்காங்க. இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் தான் எடுப்பாங்க. இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறதால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அவங்களோட சேலரியை கம்மி பண்ணுவாங்க. இப்போது ஸ்கூல்ஸ்க்கும் அந்த பாதிப்பு ஏற்படும். அதனால் அவங்களோட சேலரியை கம்மி பண்ணுவாங்க. மக்களும் சரி, ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறதால அதிக ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு தயாராக மாட்டாங்க. நீங்கள் என்ன ஆன்லைன் கிளாஸ் தானே எடுக்கிறீங்க, அதுக்கு எதுக்கு இவ்வளோ சார்ஜஸ் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் கேள்வி கேட்பாங்க. ஸ்கூல்ஸும் பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸை பேரண்ட்ஸை கம்பல் பண்ணவும் முடியாது. அப்படி கம்பல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸை கண்டிப்பாக அந்த ஸ்கூல்ல இருந்து அவங்க எடுத்துகிட்டு போய் வேறு ஸ்கூலில் போடுவாங்க. சில நல்ல ஸ்கூல்ஸ் இருக்கும், பட் அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. பட் நார்மலாக ரன் பண்ணுற ஸ்கூல் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க, அந்த மேனேஜ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சஃபர் ஆவாங்க. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டு எதுனா ஒரு வழி வகை செய்யணும். கவர்மெண்ட் வந்து எதுனா ஸ்காலர்ஷிப் தரணும், இந்த ஆன்லைன் கிளாஸா இல்லை எதுனா பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து எதுனா ஒரு வழிவகை செஞ்சால் மட்டும்தான் மக்களோட குழந்தைகளோட எஜுகேஷன் பாதிக்கப்படாது. எப்படி கொரோனா பேட்ச்னு சொல்லி நம்ம எல்லாரையும் கிண்டல் பண்ணுறோமோ, அவங்களை கிண்டல் பண்ணி நம்மளுக்கு ஒன்றும் இல்லை சொல்கிறது. இப்போ பாவம் அவங்களாம் ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. கிளாஸ் ரூம் போகல, ஆன்லைனில் தான் கிளாஸ் அட்டன் பண்ணாங்க, எக்ஸாம் அட்டன் பண்ணாங்க. ஸோ இதனால அவங்களோட நாலேஜும் டெவலப் ஆகலை. ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட பிள்ளைகளோட எஜுகேஷனை, அறிவை கண்டிப்பாக பாதிக்கும். இன்கேஸ் நிறைய ஸ்கூல்ஸ் வந்து ஆன்லைன் கிளாஸ் போகாமல் ஆஃப்லைன் ஸ்கூலில் டைரக்ட் ஸ்கூல் வச்சுருந்தாங்கன்னா, இப்போ தான் மோடிஜி வந்து